உச்சநீதிமன்ற அறிவுரையின்படி முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்தார் என்கிற செய்தியெல்லாம் ஏற்கனவே வந்தது. ஒரு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்கிறவர் பயந்து கொண்டல்ல, இணக்கமாக செயல்பட வேண்டும், மக்கள் செயல்பட வேண்டும் என்று சந்திப்பெல்லாம் நடைபெற்றது. ஆனால் ஆளுநர் தனது நிலைப்பாட்டில் இருந்து சிறிதும் மாறவில்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்று சொல்வார்கள். தமிழக ஆளுநருடைய செயல்பாடும் இந்த பழமொழிக்கு ஒப்பத்தான் அவருடைய தொடர்ந்த செயல்பாடு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இது அநேகமாக 3வது முறை என்று கருதுகிறோம். தொடர்ந்து கடும் கண்டனத்திற்கு உள்ளாகி வருகிறார். இந்த சூழலில் அவர் சட்டத்தை மதிப்பவர் என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தை மதிப்பவர் என்று சொன்னால் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும். ஆளுநர் ரவி இனியும் பதவியில் நீடிப்பது தொடர்வது என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது, சட்டத்திற்கு புறம்பானது. அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். அப்படி அவர் பதவி விலக மறுத்தால் அவராக பதவி விலக முன்வர வேண்டும். அப்படி முன்வரவில்லை என்று சொன்னால் இவரை நியமனம் செய்த குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு ஆளுநருடைய ஒரு அராஜகமான செயல்பாடு குறித்து ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு இவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் பட்டியலிட்டு ஜனநாயகத்திற்கு புறம்பாக இருக்கிறது, இத்தனை மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்கிற முழு விவரங்கள் அடங்கிய ஒரு விரிவான ஒரு மகஜரை நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து விண்ணப்பம் கொடுத்து ஏறத்தால் ஓராண்டு காலம் ஆகிறது. எந்த பதிலும் இல்லை. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து நாங்கள் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த மனுவின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அல்லது எடுக்கவில்லை என்ற எந்த பதிலையும் இதுவரை எங்களால் பெற முடியவில்லை. இதேபோல தமிழ்நாடு ஆளுநரை கண்டித்து தொடர்ந்து பல போராட்டங்கள், ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. 10,000த்திற்கு மேற்பட்டவர்கள் அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து பங்கு பெற்றார்கள். எங்களது கட்சி மட்டுமல்ல, ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள அத்தனை கட்சிகளும் ஆளுநர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் என தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். அது மாதிரி தமிழ்நாடு ஆளுநர் போகிற இடமெல்லாம் பல்வேறு அமைப்புகளின் சார்பாக, மாணவர்கள் அமைப்புகளின் சார்பாக கருப்பு கொடி காட்டுவது போன்ற இயக்கங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் எந்த வகையிலேயும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுவதற்கு அவர் தயாராக இல்லை. சட்டத்திற்கு புறம்பான முறையில் ஒரு சாதாரண மனிதன் கூட நடக்கக்கூடாது. எல்லோருமே சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக, புறம்பாக, எதிராக செயல்படுகிற நிலையில் அவர் தொடரக்கூடாது, ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.